இது வரைக்கும் முறையா அண்ணன்ற முறையில நிறைய போனியே. சரி, இப்ப என்ன ஊட கஜமுஜாமலம் பண்றீல? என்ன நீ எனக்கு தங்கச்சி, உன்னை கட்ட போறவே எனக்கு மச்சான். அடி பச்சை கிளியே தொட்டு தழுவே மச்சான் வராண்டி, பந்தல தட்டி மேல தட்டி சேதிய செல்வாடி. ஏ பச்சை கிளியே தொட்டு தழுவே மச்சான் வராண்டி, பந்தல தட்டி மேல தட்டி சேதிய செல்வாடி. அடி அம்மாடி சின்ன பொண்ணு இவ ஆசைப்பட்டா நெஞ்சுக்குள்ள நாச்சு சம்மதம் வந்தாச்சு. அது என்ன ஆச்சு சம்மதம் வந்தாச்சு. ஏ பச்சை கிளியே தொட்டு தழுவே மச்சான் வராரா. ஒரு பந்தல தொட்டி மானத்தை கட்டி மேலையிடுவாண்டி. இருக்காத்து அது அப்படியே போது உன்னை நினைச்சு தூக்கா போச்சு போச்சு. வாச கருவே பிள்ளையே நீமா மேம்பத்த மல்லி கண்ணு. வாச கருவே பிள்ளையே நீ தேவத்த மன்னவனே. கிச்சடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு கொடுத்து மாமாவே உனக்காகத்தான். உச்சி மலை தோப்புல உச்சந்தல வேர்க்குது, பச்சமுள்ள மாமன மல்லுக்கட்ட பாக்குது. பட்டு வச்சு பரிச போடவா, ஓ பட்டு வச்சு பரிச போடவா. அன்பு மாறுமா உன்னை காதல் மாறி போகுமா. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. கனிய கனிய மணலை வீசு கண்மணி, உயிர் காத கொண்டு கீத பாடு பொன்மணி. கனிந்த மணலை தந்தது யார் சொல்லவா, உயிர் காத கொண்டு கீத பாடும் அல்லவா. சின்ன சிறிய பண்ண பறவை என்னது சொல்லுதுமா. அப்படியே. சின்ன சிறிய பண்ண பறவை என்னது சொல்லுதுமா. அது இசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லணுமா. சின்ன சிறிய பண்ண பறவை என்னது சொல்லுதுமா. படுத்தா உறக்கமில்ல, பாய் விரிச்சா தூக்கமில்ல, பழைய உறவுக்காரி பார்த்து நான் வந்தேன். அவ அழுக அழுக அந்த புற சேர்ந்தலை, அவ அழுக அழுக அந்த புற சேர்ந்தலைக. என்னை விட்டு ஓடி போக முடியுமா. ஆமா. நீ முடியுமா. இருவரல்ல ஒருவரனே தெரியுமா. தெரியுமா. உன்னடமிடத்திலே உன்னடமிடத்திலே பொட்டு வச்சே மத்தியிலே, பொட்டு வச்சே மத்தியிலே நெத்தியிலே, பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராஜா. விட்டு போன வாடிடுமே வாசன ரோஜா. ராசாவே உன்னை எண்ணி ராப்பகலா கண்ணில் ஓரா. ராப்பகலா கண்ணில் ராசா உன்னை கைப்பிடிக்க. நான் ராப்பகலா கண்ணில் ராசா உன்னை கைப்பிடிக்க. அடி புள்ளையாறு கோடிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கு. புள்ளையாறு இந்த புள்ளையாறு, புள்ளையாறு இந்த புள்ளையாறு. அரங்கா தானுரங்க அடி, அடிக்கடா சிறங்க. சிறங்க தானுரங்க திருவாது தானுரங்க. தானுரங்க வள்ளியில்லையே ராசா. இப்போ நதியத்து கிடக்குது வாரசா. ஓடத்தில தண்ணீரு பெண்ணொருத்தி கண்ணீரு, ஓட போய் ஊரு சேருமா. ஏரா ராஜாதி ராஜா ஓடினப்ப இன்னைக்கு மாறுமா. ஒத்தையடி பாதையிலே புருஷன் துங்கையிலே. ஒத்தையடி பாதையிலே புருஷன் துங்கையிலே. ஒத்தையா போகுதம்மா என்னோட உதிரு உதிரு. வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஆரங்கோ தானுரங்க ஆறு கடல் மீனுரங்க, சீரங்கோ தானுரங்க திருவாடி காணுரங்க. நானுரங்க வழி இல்லையே ராசா, இறைவன் நாடகத்தில் ஊமையடி நாடி. கண்ணே நவமணியே உன்னை காணாத கண்ணுலங்குமோ. ஆயிரம் பிச்சி புகுந்து கருப்பருவ புரிந்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு படாத சென்றமே. கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணு பட்டு வண்ண சிட்டி படகு துறையை விட்டு, பட்டு வண்ண சிட்டி படகு துறையை விட்டு, பார்ப்பதிங்க யாரையடி அண்ணனடை போட்டு, பார்ப்பதிங்க யாரையடி அண்ணனடை போட்டு. அவ அண்ணனட 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 ஓட்டு. பார்த்தா ஊர் சொல்லும் மான் பிள்ளை பாச்சமா பிள்ளை. கையமழகு மறுமழகு கட்ட
கன்னத்துல என்னம்மா இது வரைக்கும் சரிண்ணே, ஆண்ணே. இது வரைக்கும் முறையா அண்ணன்ற முறையில நிறைய போனீங்க. சரி. இப்ப ஏதோ ஊட கஜமுஜாமலம் பண்றீங்கள என்ன? நீ எனக்கு தங்கச்சி, உன்னை கட்ட போறவே நாங்க மச்சான். சரி. இந்த வந்து இங்கே வள்ளியாக நடிக்கும் காளீஸ்வரி அருமை சகோதரிகளுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். மச்சான் வந்து உன்னை கல்யாணம் முடிச்சோன்னா கன்னத்துல முத்தம் கொடுப்பார்ல, ஆமா அதத்தான் சொன்னேன். மச்சான் வந்து தங்கச்சிக்கு முத்தம் கொடுக்குறது அண்ணன் தான் சொல்லணும். ஆமாடா, இதுல என்னடா இருக்கு? வாண வைக்க. நீ சந்தோஷமா இருக்கும்போது பார்க்க வேணாமா? ஏய், நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க லூசு, அப்படி இல்ல, நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். ஊருக்கு அசிங்கப்படுத்துறியா? பூ போல என்ன எடுப்பாண்டி நச்சு அதுல கொடுப்பாண்டி. இந்த பாட்டு எனக்கு வேணாம். ஏன்டா? தரங்கி போயிடுறேன். நன்றி சொல்றா. எனக்கு பொன்னாடி ஓத்தி ஆசி விளங்கி கிராமத்தர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது சார்பிலும் எனது கலைக்குழுவினர் சார்பிலும் நன்றி நன்றி என்று வணக்கம். என்னதான் இருந்தாலே நான் முருகப்பெருமனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். நீங்களாம் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் வேண்டாமா, ஏற்கனவே அவர்கள் திருமணம் முடிஞ்சிருச்சு, நீ மறுபடியும் ஆசைப்படுறியா, அது தப்பு அப்படின்னு நீங்களே சொல்ல. அப்படி இல்லாம சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துக்கிருக்கேன். என்ன? அனுதினமும் முருகனை நினைச்சுக்கிட்டே தானே இருக்க. முருகனை வந்து குலக்கடவுள்ன்றத தவறு இல்லையே, ஆமா. மனசுக்குள்ள வேண்டிக்கிறது தவறு இல்லையே. ஆனா நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லல. ஆமா. ஒரு ஏற்கனவே கல்யாணம் பண்ண உங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல. ஆமா. ஒரு புத்தி மதிகளை சின்ன பிள்ளைக்கு சொல்லணுமா இல்லையா? ஆமாடா. ஆமா. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேலமா. அதுதான் உண்மை. ஏன்னா காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படின்னால என்னுடைய காதல் நம்ம அப்படிப்பட்ட எல்லாமே இருந்தாலும் மனசு மட்டும் கிடையாது. மனசு இருந்த நேரம் என்னை பார்க்கணும் அப்படின்னு ஓடோடி வந்துருப்பார் இல்லையா? வருவாரு. எப்போ வருவாரு? 2 மணிக்குள்ள வந்துருவாரு இன்னைக்கு. ஆமா, முருகப்பெருமா அப்படின்ற காரணத்தினால பார்த்துக்கிட்டு இருக்கேன். வருவார் எதிர். ஏ மாமா உன்னத்தான் நின்னாகாதான் எப்பத்தான் கண்ணாலும் சொன்னாகாதான் ஒரு சேர்த்து நாடுது போல் ஒரு தேகம் அம்மாடி உன் தோளில் சாயம் போல் ஒரு எண்ணோ ஆத்தாடி. அடியே மாமா உன்னத்தான்
சொல்மிக்க மந்திரம் இல்லை. வார்த்தைக்கு இணங்க எங்கள் அப்பா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. காவலுக்கு போக சொல்றது எல்லாரும் காவலுக்கு தான் போக சொல்லிடும் சொல்லுவாங்க. நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். நான் காவலுக்கு வரல, காதலிக்க வந்திருக்கேன். அப்படின்னால யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்டா அண்ணனும் தோழிமார்களும் வர்றாங்க. வேலையெல்லாம் சரிவர செய்யாதுன்னு காது வாக்கில் செய்திகள்லாம் வந்திருக்கு. தெரிஞ்சும் தெரியாமல், அறிந்தும் அறியாமல் கேட்டு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற தன்மையில் நான் வந்திருக்கேன். அங்கம் உன தங்கம் இரு தங்கம் அது தங்கம் சங்கம் தம் சங்கம் அங்கம் உன தங்கம் இரு தங்கம் அது தங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. அங்கம் உனதங்கம் இருதங்கம் தமிழ் சங்கம் சங்கம் தனும் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியில் நின்றாடுது. அள்ளித்தழுவும் பள்ளி குயிலே அள்ளித்தழுவும் பள்ளி குயிலே முத்தங்களின் சந்தங்களின் பண்பாடிடும் தேனே. அங்கம் உனதங்கம் இருதங்கம் அது தங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. எத்தனை கலைகள் அத்தனையும் கற்ற சித்தனவரல்லவா நினைத்த மனதை கண்ணீர் சிந்தும் நினைத்த மனதை கண்ணீர் சிந்தும் அனைத்து உயிர்கள் அவர் திருமலரடியை மறக்க முடியுமா? நம் மருது பாண்டியர்களை மறுக்க முடியுமா? பட்டதுயர் கொஞ்சமா மெத்த பயின்றவர் உத்தம தலைவர் பட்டதுயர் கொஞ்சமா மெத்த பயின்றவர் உத்தம தலைவர் பட்டதுயர் கொஞ்சமா சிலர் கெட்டவர் கூட்டம் நம்மை அழிக்க நினைத்தாலும் நல்ல மனம் மஞ்சுமா சிலர் கெட்டவர் கூட்டம் அழிக்க நினைத்தாலும் நல்ல மனம் மஞ்சுமா அடக்க முடியுமா நம் அகம்புடியனை அடக்க முடியுமா நினைத்த மனதை கண்ணீர் சிந்தும் நினைத்த மனதை கண்ணீர் சிந்தும் அனைத்து உயிர்கள் அவர் திருமலரடி மறக்க முடியும்
மறுதிருவர்களை மறுக்க முடியுமா? அந்நியன் காலடி புண்ணியம் என்றோரே ஆண்ட கொடுமை என்று அந்நியன் காலடி புண்ணியம் என்றோரே ஆண்ட கொடுமை என்று அந்நியன் காலடி புண்ணியம் என்றோரே ஆண்ட கொடுமை என்று இந்திய மண்ணை வணங்கிய மருதுவை சொன்னாராம் குற்றவாளி என்று. இந்திய மண்ணை வணங்கிய மருதுவை சொன்னாராம் குற்றவாளி என்று. அவரை நாம் மறக்க முடியுமா? நம் மருதிருவர்களை மறுக்க முடியுமா? சிங்கம் அம்மா அங்கே காளையார் கோவிலை கட்டி வைத்திட்ட கண்கண்ட தெய்வம் அம்மா. மருதிருவர்கள் காளையார் கோவிலை கட்டியே வைத்திட்ட தங்கங்கள் இருவரம்மா. அடக்க முடியுமா அகம்புடியரை அடக்க முடியுமா? நினைத்த மனதில் தண்ணீர் சிந்தும் அனைத்து உயிர்கள் அவர் திருமலரடி மறக்க முடியுமா? மருதிருவர்கள் மறக்க முடியுமா? அடடடா இன்னைக்கு கிழக்கிழமை இன்னைக்கு நாங்கள் எங்க போய் தெரியுமா? அப்பா சொல்லியிருக்காங்க கண்ணு எதுமா காட்டு காவலுக்கு போங்கன்னு. அப்புறம் நீங்களாரும் வரீங்களா? யாரு கூப்பிட்டாலும் இப்படி போயிடுவீங்களா? யார் கூப்பிட்டா போ? நான் கூப்பிட்ட மட்டும்தான். நான் வந்துட்டு நீ தோழியை பார்த்தீங்கன்னா அடடா எவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா? அப்போ அழகு நீட்ட போகன்னு கீழே விழுந்துருவீங்க. நான் அவ்வளோ அழகா இருப்பா. சரி அதை விடுங்க. நான் வந்து ஒருத்தரை வந்து மனசில் நினச்சிருக்கேன். ஏன் அப்படி கேட்குறீங்க? ஏன் அவரை யாரும் கொண்டுட்டீங்களா? இல்லை நான் யாரை தெரியுமா காதலிக்கிறேன்? அவரு ஏய் சி இல்லைங்க. அவர் நான் யாரை தெரியுமா சொல்கிறேன்? பேசு. நான் வந்து யாரை தெரியுமா காதலிக்கிறேன்? அவர் நான் யாரை தெரியுமா? அந்த வீரத்தேவனத்தை நான் காதலிக்கிறேன். அவர் வந்து என் காதலை புரிஞ்சுக்கிறவே மாட்டாரு. அவர் வந்து என் காதல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறவே மாட்டாரு. நீ உனக்கு என்னதான் பிரச்சனை? அதனால புருஷனா? ஆமா அவரைத்தான் நான் காதலிக்க. அவர் எப்படிலாம் மனசுல நினைச்சிருக்கேன்னு ஏன் சொல்லிடுறவா? ஏன்ப்பா எதுவும் சொல்ல போறியா? சொல்லுங்க ப்ரோ. அதனால என்னுடைய தங்கச்சி தான். அப்ப நான் பாட மாட்டேன் பாத்துக்க. ஐயோ உயிரை வாங்குது சனிய. அதனால அவர் எப்படிலாம் மனசுல நினைச்சிருக்கேன் சப்பா அண்டவா காசினா. அதனால என்னுடைய காது எப்படிப்பட்ட காதுன்னு எடுத்து சொல்றேன் கேளுங்க. என்னுடைய காது எடுத்து சொல்றேன் கேளுங்க. தொண்டை ப்ரோ நீ மூடுறியா? மச்சான் 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 மச்சானி இந்த லக்ஸையில உண்மையில தான் ஈசவச்சி. ஏ மச்சான் 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 மச்சானி லக்ஸையில உண்மையில தான் ஈசவச்சி. நாம மூடிஞ்சி முட்டு வச்சி உறவுக்காகத்தான் நான் கண்டுலிச்சி காத்திருந்தேன் உறவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க? போறா அப்படியே அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானி லக்ஸையில உண்மையில தான் ஈசவச்சி. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரதா நான் தூங்கி ஆனதையா பலமாரதா. போறா உனக்காக
ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் பிரிந்து நடந்துகிட்டால் நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் பிரிந்து நடந்துகிட்டால் நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என கேட்டு எதுவும் நடக்குமா? இந்த ஒருவர் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வரும் உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வரும் உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனப்படைத்தால் செல்வ வீரில்லை, பொன்னை போல மனப்படைத்தால் செல்வ வீரில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்.